இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா கற்பகம், எல்லாருமே கற்பகம் தெரியும் இல்லையா? யாரா தனியாக ஒருத்தன் டீம் தான்றான். சரி, கற்பகம் வந்து நான் கற்பகம் வந்து மாமான்னு கூப்பிடுவேன், இவனை மச்சான்னு கூப்பிடுவேன். இவனோட அந்த பொண்ணு வந்து உண்மையிலே சொல்கிறேன் பயங்கர இன்டெலிஜென்ட், அறிவாளியான பொண்ணு. இவனை கல்யாணம் பண்ணுறேன்னும் போது இன்னும் அறிவாளியான பொண்ணுன்னு நினச்சேன், இன்னும் இவனை கல்யாணம் பண்ணேன்னு நினச்சேன். ஆனால் இருங்க அவசரப்படாதீங்க, அவன் இந்த மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும் லைஃப்லாம் அந்த பொண்ணு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கு. உண்மையிலே கற்பகம் அறிவாளி தான். என்ன சொல்கிறது தெரியல மிச்சம், இதெல்லாம் இங்கிலீஷில் இல்லை, நல்லபடியாக தான்டா பேசுகிறேன், எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ரொம்ப ஃபார்மலாக பேசினா நம்ம நடிக்கிற மாதிரி இடம். எந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி என்ன சொல்கிறது வேறு எதுனா? குரு நல்ல பையங்க, ஓகேவா? என்னடா நடிக்கிற? சரி, கூப்பிட்டதுக்கு சந்தோஷம். இவர் கூட வினோத் பாபுன்னு இன்னொருத்தர் இருந்தார், இவரோட பார்ட்னர் ஒருத்தர். அவர் அப்புறமா எனக்கு பார்ட்னரு, இப்போ அவர் ஹீரோ ஆகிட்டார். அவர் இந்த இடத்துல இல்லாதது நான் மிஸ் பண்ணுறேன். அவரை படங்கள் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு, இப்போ திருச்சியில் இருக்கார். அவர் வந்திருந்தாருன்னா குருவும் சந்தோஷப்பட்டிருப்பார், அவரும் சந்தோஷப்பட்டிருப்பார், திண்டுக்கல் சரணன் சந்தோஷப்பட்டிருப்பார்.